இந்தியா பாகிஸ்தான் இடையே நிலவக்கூடிய அசாதாரண சூழல் உலர் பழ இறக்குமதியில் தாக்கத்தை ஏற்படுத்தியது குறித்த தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் தாய்மானவன். அவரிடம் பேசுவோம். தாய்மானவன், வணக்கம். இப்போ இந்த இந்தியா பாகிஸ்தான் இடையே நிலவக்கூடிய இந்த ஒரு பதற்றமான சூழல் பல்வேறு விஷயங்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இதில் உலர்பழ இறக்குமதியில் கூட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பதா தகவல் இருக்கு. அது பற்றிய விவரங்கள் என்ன? இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் சூழல் நிலவக்கூடிய நிலையில இந்தியா பாகிஸ்தானுடைய எல்லை பகுதி என்பது மூடப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக உலர் பழங்களுடைய இறக்குமதி என்பது இந்தியாவில் வெகுவாக சரிந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. வரத்து குறைவின் காரணமாக உலர் பழங்களுடைய விலையும் அதிகப்படியாக உயர்ந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. வியாபாரி நம்மிடையே இருக்கிறார், கேள்விகளை முன்வைக்கலாம். சார், உலர் பழங்களை பொறுத்த மட்டில் பாகிஸ்தான் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து இந்தியாவுக்கு வருவது வழக்கமாக இருக்குது. எந்த அளவுக்கு இறக்குமதி பாதிக்கப்பட்டிருக்குது, எந்த அளவுக்கு விலையேற்றம்ன்றது இருக்கு சார்? இப்போ இந்த காஷ்மீர் பகல்காம் தாக்குதல்னால மெயின் வந்து பார்த்தீங்கன்னா வால்நட்ஸ்லாம் அங்கே தான் முழுக்க கம்ப்ளீட்டாக வருது. இந்த வால்நட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க காஷ்மீரி தான் நம்பர் 1 குவாலிட்டி. அந்த மாதிரி இதுலேருந்து வரும். பட் சிலி நாட்டிலேருந்து வரும், சிலி கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு கண்ட்ரிலேருந்து நமக்கு வால்நட்ஸ் வரும். பட் ஆனால் மெயின் சோர்ஸ் வந்து நமக்கு காஷ்மீரி தான் வால்நட் வரும். இப்போ நார்மலாக விற்கிறது ஒரு 700 rupees வித்த வால்நட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1000 rupees, அந்த மாதிரி ஒரு 300 rupees 400 rupees per kgக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சப்ஜா சீடுன்னு சொல்லுவாங்க. சப்ஜா சீடு வந்து இந்த வெயிலுக்கு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக மக்கள் அந்த ஜூஸில் சர்பத்ஸில் எல்லாம் போட்டு சாப்பிடுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 180 rupees வித்த இந்த அதே ப்ராடக்ட் இன்றைக்கி வந்து 240 rupees 350 rupees வரைக்கும் மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஷாஃப்ரான் குங்குமப்பூ, நம்ம அந்த குழந்தைங்க கன்சீவாக இருக்கும் போதுலாம் குங்குமப்பூ சாப்பிடுவாங்க லேடிஸு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா குங்குமப்பூ வந்து மெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஈரான்லேருந்து வரும், ஸ்பெயின்லேருந்து வரும், அதுக்கப்புறம் நம்ம காஷ்மீர். ஆனால் வேர்ல்டுலேயே வந்து நமக்கு ஈரான் ஐட்டம் நம்பர் 1 வரும். அது வந்து இப்போ நமக்கு அங்கேருந்து வர்றது கொஞ்சம் இந்த பிரச்சனைனால கொஞ்சம் ஸ்லோவாயிடுச்சு. இப்போ காஷ்மீரும் அதே பிரச்சனைனால இப்போ குங்குமப்பூ விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு வந்து ஆவரேஜாக 100 rupees per கிராமுக்கு கூடிடுச்சு. அப்படிங்கும்போது ப்ரைஸ் வைஸ் மார்க்கெட் நிறைய ஐட்டம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. பாதாம் பீஸ்னு அதே மாதிரி ஒரு கிலோவுக்கு 350-300 rupees விற்றுருந்தது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 480-500 rupees மேலே ஜம்ப் ஆயிடுச்சு ரேட்டு. இதுதான் இப்போ நீ கரண்ட் பொசிஷன் மார்க்கெட் உள்ள சுச்சுவேஷன். என்னென்னா மார்க்கெட் டிமாண்ட் தேவைங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் கூட தான் செய்யும். அது இயல்பு. என்ன காரணம்னா இப்போ ஒரே ஆளுக்கு வந்து 10 கிலோ தேவை, இன்னொரு ஆளுக்கு 100 கிலோ தேவைப்படும். அப்போ வந்து அந்த டிமாண்ட் ஜாஸ்தி வரும்போது அப்போ வரத்து அதிகமாக இல்லைங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் வந்து பிஸ்னஸ் இதோட மெயின் இது விஷயம். இந்த உலர் பழங்களை பொறுத்த மட்டில் ஆப்கானிஸ்தான்லேருந்தும் நம்ம வந்து பெரும்பான்மையாக வந்து இறக்குமதி செய்கிறோம். இப்போ பாகிஸ்தானுடைய எல்லை பகுதி மூடப்பட்டதுனால எந்த அளவுக்கு இப்போ ஆப்கானிஸ்தானுடனான அந்த தொடர்பு எப்படி இருக்குது? இந்த பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வரணும்னா எந்த வழியாக எடுத்துகிட்டு வர வேண்டிய ஒரு சூழல் இருக்குது? இல்லை, ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்து பாகிஸ்தான் வழி தான் முன்னாடி வந்துட்டு இருந்தது. இப்போ நமக்கு இன்னொரு ஆப்ஷன்ஸ் நமக்கு துபாய் மெயின் வந்து ஹப்பு வேர்ல்டில் வந்து இப்போ இன்றைக்கி துபாய் வந்து பெரிய பிஸ்னஸ் ஹப்பாக மாறிடுச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து நமக்கு துபாய் டு இந்தியா நம்ம கொண்டு வரது நம்ம கொஞ்சம் ஃபேர் வந்து ஜாஸ்தியாகும். மற்றபடி ஒன்றும் இல்லை. நமக்கு இப்போ பாகிஸ்தானுங்கும் போது நம்ம அண்டை நாடு நம்ம நினைக்கிறோம். அங்கேருந்து வரும்போது நமக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் கம்மியாகுங்கிறத நம்மளுடைய மெயின் இதாக இருந்தது. இப்போ கொஞ்சம் தூரம் வரும்போது ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும், அவ்வளோதான் ஒழிய மற்றபடி பெரிய பாதிப்புகள்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. விலைவாசி கொஞ்சம் மார்க்கெட் டிமாண்ட்னால விலைவாசி ஏறத்தான் செய்யும். இந்த விலையேற்றம் எவ்வளவு நாட்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது? தொடர்ந்து எந்த அளவுக்கு இறக்குமதின்றது இருக்குன்னு எதிர்பார்க்கலாம்? இப்போ நமக்கு பாகிஸ்தான் சைட்லேருந்து வரக்கூடிய ஐட்டத்தில் இதே நிலை நீடிச்சா கண்டிப்பாக என்ன விலைவாசி கண்டிப்பாக கூட தான் செய்யும். இதில் போர் பதற்றங்கள் தணிந்து இந்த மாதிரி வந்து தனிஞ்சால் மட்டும்தான் இது விலைவாசி குறைமை ஒழிய இப்போதைக்கு அந்த சைட்லேருந்து வரக்கூடியது இப்போ நம்ம சரக்கு இல்லைங்கும் போது இப்போ நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறோம், அந்த பொருளுக்கு தேவையான பொருட்கள் இல்லைங்கும் போது டிமாண்டுன்னு வரும்போது அதோட விலைவாசி கூட தான் செய்யும். இதுதான் வந்து இயல்பு. அப்போ வந்து நம்ம நார்மல் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எப்பயும் போல் ரெடியூஸ் ஆகி நார்மல் ரேட்டுக்கு ப்ரைஸஸ் வந்துடும். இப்போ அவங்களும் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு வைக்க முடியாது இல்லையா, இதெல்லாம் கெட்டு போகக்கூடிய பொருட்கள். அதனால் வந்து அழிஞ்சு தான் ஆகணும். இப்போ அங்கூர் கிஸ்மிஸ்லாம் வருது, அங்கூர் கிஸ்மிஸ், அப்புறம் அத்திப்பழம், இதெல்லாம் வந்து இப்போ ஆப்கானிஸ்தானில் தான் மெயினாக வருது. அது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டியெல்லாம் அங்கேருந்து தான் வருது. அப்போ நம்ம அங்கே அந்த நாட்டிலேருந்து வரக்கூடிய பொருட்கள்லாம் இப்போ இந்த பெருங்காயம்லாம் வருது பார்த்தீங்களா, பெருங்காயத்தோட ரா மெட்டீரியல்லாம் ஆப்கானிஸ்தானில் தான் அதிகமாக வருது. அப்போ விலைவாசி இப்போ ஒரு 10,000 ஒரு கிலோ ரேட் விற்குதுன்னா இப்போ நார்மலாக விற்கும்போது 12,000 16,000 ஏற்றிடுவாங்க. அப்போ டிமாண்ட் ஜாஸ்தியாக விலை கூட்டிகிட்டு தான் போகும். போர் பதற்றம் தனிந்தால் மட்டும்தான் வந்து மார்க்கெட் குறையும், இல்லைன்னா இப்படியே தான் இருக்கும். இந்தியா பாகிஸ்தானுடைய எல்லை பகுதி மூடல் எதிரொலியினால உலர் பழங்கள் இந்தியாவுக்கு வரக்கூடிய உலர் பழங்களுடைய இறக்குமதி வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்குது. இதனால் வந்து விலையேற்றமும் இருப்பதாக வியாபாரிகள் வந்து தெரிவிக்கிறாங்க. இந்த போர் பதற்றம் குறைந்தால் மட்டுமே இந்த உலர் பழங்களுடைய விலையும் வந்து குறைய வாய்ப்பு இருப்பதா தெரிவிச்சிருக்கிறாங்க. தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் குகனுடன் பார்த்தாய்மானவன். உங்கள் தந்தி 1 தொலைக்காட்சியில் கர்ணன் தினமும் மாலை 5 மணிக்கு காண தவறாதீர்கள்.